பிரயோஜனமே. என்னுடைய பேருக்கு கிறிஸ்துவனா இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. எழுப்புதல் என்ன தெரியுமா? அங்க அந்த ஜனங்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூட இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். இப்போ அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்துவர்கள் என்கிற பேர் வழங்கிட்டோம். கிறிஸ்துவம் எப்படி தெரியுமா இருக்கணும்? வசனம் சொல்லுது, யூதேயா, கலிலேயா, சமேரியா நாடுகள் எங்கும் சபைகள் அப்படிதான் சமாதானம் பெற்று. சபைகள் எழுப்புதல் என்ன? என் மூலமா சமாதானம் பெறணும். சபை என்பது என்ன? நீ ஒரு சபை, நான் ஒரு சபை. உன்னை தேடி ஒரு சமாதானம் இல்லாத ஒரு குடும்பம் வர்றாங்க அப்படின்னா உன் நிமித்தம் அந்த குடும்பம் சமாதானம் பெறணும், பக்தி விருத்தி அடையணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பக்தி இருந்தா மட்டும் பத்தாது, தேவனுக்கு பயப்படுகிற பயமும் வேணும். எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவி என் மேல இருக்கணும். பரிசுத்த ஆவி என் மேல இருக்கணும். இதுதான் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம். இங்க என்ன நடந்ததா? 1 வருஷ காலமா சபையோட கூட கூடி இருந்தாங்களாம். நமக்கு வாரத்துக்கு 1 நாள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், வாரத்துல 2 நாள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், வாரத்துக்கு 3 நாள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க கேட்கலாம், டெய்லியுமா ஜெபத்துக்கு போகணும், டெய்லியுமா ஜெபிக்கணும், டெய்லியுமா வேதத்தை வாசிக்கணும், டெய்லியுமா சும்மா இயேசுவை பத்தி பேசணும், வேற வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. 3 வேளையும் சாப்பிடணுமா, சும்மா தண்ணி குடிக்கணுமா, சும்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுமா, சும்மா தூங்கணுமா, சும்மா வேலைக்கு போகணுமா, சும்மா சம்பாதிக்கணுமா? அதில் விட்டு பாருங்களேன். என்ன பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, நம்ம வாழுகிற இந்த கடைசி நாட்களில் பயங்கரமான காரியங்கள் நடக்குது. கூட இருக்கிறவங்க, பேசுறவங்க, நடக்கிறவங்க, பார்க்குறவங்க, இருக்கிறவங்க, வர்றவங்க, போறவங்க எல்லாரும் நமக்கு ரொம்ப சாதகமாக இருப்பவங்க நம்ம நினைச்சோம்னா நம்மள மாதிரியான ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. நமக்கு தெரியாது, ஆப்பு கண்ணுக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அப்புறப்பட்ட துர்வல்லமைகள் நிறைந்த உலகத்துல காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மோசமான காலகட்டத்தில் வாழ தேவனோடு கூட விளையாடுறதுக்கு நாமளுக்கெல்லாம் என்ன இருக்கு? ஏன் அவங்களுக்கு கிறிஸ்துவன் பேர் வந்தது? 1 வருஷ காலம் சபையோடு கூட இருந்து கற்றுக்கொண்டாங்க. இந்த வாழ்ற காலத்துல எப்ப என்ன நடக்கும் தெரியாது. I'll tell you, உங்களுடைய எஜுகேஷன் it will never work. அந்த சூழ்நிலையில உடைய இருதயத்துல ஒரு தேவனுடைய வார்த்தை இருந்ததுன்னு வச்சுக்கேன், it will work 100%.